ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி கடைசல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி கடைசல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, 4 பல் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தக்காளி கடைசல் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் குழம்பு மிளகாய்த்தூள் அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த காய்கறிகள்லாம் முழுகிற அளவுக்கு, தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உப்பு, தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. மிதமான தீயில் அடுப்பை வச்சுட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு எல்லாம் நல்லா குழைய வெந்திருக்கு. தக்காளி வெங்காயம் எல்லாம் குழைய வெந்து ரெடியாக இருக்குது. தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. மத்தால் நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிட்டு திரும்பவும் கொதிக்க விடலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அது கூட எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூள், பொடிசாக சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி கடைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா நமக்கு கொதி வந்துடுச்சு. நம்ம இதை இப்படியேவும் எடுத்துக்கலாம். ஆனால் இது கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு தக்காளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் செஞ்சதுனால ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். மெயினாக நம்ம சுட சுட இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி கடைசல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.